Hello students, நான் உங்கள் தினேஷ் சார். இன்றைக்கி எக்ஸலில் 23வது வீடியோ கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த 23வது வீடியோ கிளாஸில் இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு அசைன்மெண்ட் மாதிரி நான் உங்களுக்கு கோச் பண்ணலாம்னு இருக்கிறேன். இந்த அசைன்மெண்ட் பார்த்திங்கன்னா பிஃபோர் த கிளாஸஸ் அதில் பார்த்து நாங்கள் ஃபங்க்ஷன்கள் இருக்குது தானே, அந்த ஃபங்க்ஷனில் எப்படி ஒரு ஆஃபீஸில் நாங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுன்றதை காட்டுறதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு அசைன்மெண்ட் மாதிரி உங்களுக்கு இப்போ சொல்லித்தரப்போகிறேன். இதில் கொஞ்சம் சாம்பிளுக்கு இந்த ஒரு டேட்டாஸை கொடுத்துருக்கேன். இதை வச்சுக்கொண்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் உங்களோட ஃபங்க்ஷனல் இந்த கொஷனுக்கு என்னென்ன ஃபங்க்ஷனல் யூஸ் ஆகும்ன்றதை நான் கீழே நோட் பண்ணி காட்டியிருக்கேன். ரைட், இந்த அசைன்மெண்ட்டை செய்ய முதல் நான் கொஞ்சம் ஃபங்க்ஷனை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடுறேன். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஃபங்க்ஷன், இதை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு இந்த இதில் நான் தினா அடிக்கிறேன். அப்போ லெஃப்ட் ஃபங்க்ஷன் என்ன செய்யணும்னா, அந்த டி என்ற இடத்துல தினான்றது டி ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் இருக்குது தானே, அதிலேருந்து ஒர்க் பண்ண வலிக்கிடும். உதாரணத்துக்கு லெஃப்ட் சைட்லேருந்து எனக்கு 3 எழுத்து வேணும்னா THI, இது எனக்கு ஆன்சராக வரணும். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ண முடியும். இதே ரைட் ஹேண்ட் ஃபங்க்ஷன் மாறி பின்னிக்கு கவுண்ட் பண்ணும். இப்போ நான் விட வரணும்டா A உண்டு N2, அப்போ 2 எழுத்து எங்களுக்கு பின்னிக்கு வேணும்னா அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க? ரைட். அதே இந்த ஐயன் எழுத்து எனக்கு விடையாக வேணுமெண்டா அந்த இடப்பட்ட எழுத்து எடுக்கிறதுக்கு நாங்கள் பாவிக்கிறது மிட். கன்கட்னேட்னு சொல்லிச்சோன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட டெக்ஸ்ட்டை ஒன்றாக்குறது கன்கட்னேட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்ஸ்ட் நேம் தந்து, ஒரு லாஸ்ட் நேம் தந்து, இன்னொரு மிடில் நேம் தந்தால் இந்த 3 நேமையும் உண்டாக்கினா சிங்கிளாக கண்ட 3 பேர் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அதேமாதிரி எங்களோட நேம்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழாக்கண்ட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கும். இந்த 2 நேமையும் உண்டாக்கினோம்னா எங்களோட 3 பேர் எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட வேர்ட்ஸாக உண்டாக்குறதுக்கு நாங்கள் என்ன ஃபங்க்ஷனை பாவிக்கலாம்? கன்கட்னேட். அடுத்த ஈடேட் என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவாலுவேட் டேட். இந்த இவாலுவேட் டேட் ஃபங்க்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், உதாரணத்துக்கு இதில் பார்த்துருக்கீங்க ப்ரொடக்ஷன் சம்மந்தமான பொருட்களில் பார்த்துருக்கீங்க, ஒரு உற்பத்தி தேதி முடிவு தேதி போட்டிருப்பாங்க இல்லையா. அந்த உற்பத்தி தேதியில் பார்த்தீங்கன்னா 7ஆம் மாதம் ப்ரொடக்ட் பண்ணப்பட்ட ஒரு திங்ஸ் 10 மாதத்தில் எக்ஸ்பயர் ஆகும்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பயர் டேட்டுக்கு நேரம் பாருங்கள், எக்ஸ்பயர் டேட் வரும். அப்போ இங்கே ஈடேட் என்ன ஃபங்க்ஷன் நாங்கள் பாவிச்சோம்னு சொன்னால், அதில் ப்ரொடக்ட் பண்ணப்பட்ட எல்லா திங்ஸும் 2 மாதத்தில் எக்ஸ்பயர் ஆகும்னு சொன்னால் நாங்கள் 2 மாதத்தை எக்ஸ்பயர் ஆகிற மாதிரி அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம்னு சொல்லி சொன்னால் 10 மாதத்தை இந்த எக்ஸ்பயர் டேட் அங்கே காட்டும். இப்போ மந்த்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு நாங்கள் பாவிக்கிற ஃபங்க்ஷன் தான் இந்த ஈடேட். ஓகேவா? இவ்வளோத்தையும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இந்த அசைன்மெண்ட் நான் இதில் ஆட் பண்ணிக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் ஒன்று இருக்குது இல்லையா, அதேமாதிரி லாஸ்ட் நேம் ஒன்று இருக்குது. இந்த 2 நேமையும் பாவிச்சு எப்படி ஒரு ஃபுல் நேம் எடுக்கணும்னு நாங்கள் பார்ப்போம். அப்போ நாங்கள் திருப்பி எந்த டைப் பண்ணாமலே ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தரவை வச்சுக்கொண்டு இந்த ஃபுல் நேம் என்ற தகவலை நான் எடுக்க போகிறேன். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட வேர்ட்ஸ் உண்டாக்குறது யாருன்னு சொல்லி பார்த்துனாங்க, கன்கட்னேட்னு ஃபங்க்ஷன். ஸோ அப்போ ஃபுல் நேம் என்ற இடத்துல ஈக்குவல் சைன் அடித்து அடிச்சிங்கன்னா அதில் வார விண்டோவில் கன்கட்னேட் இருக்குது, அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ நான் சொன்ன மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட டெக்ஸ்ட்டை நாங்கள் இங்கே இணைக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் வரணுமா லாஸ்ட் நேம் வரணுமான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஃபர்ஸ்ட் நேம் வரணும்னு டிசைட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நேமில் கிளிக் பண்ணுறேன், லாஸ்ட் நேமில் கிளிக் பண்ணுறேன். இப்படி எத்தனை வேர்ட்ஸை நீங்கள் உண்டாக்க முடியும். ஓகேவா? இப்போ நான் ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன், இதில் ஒரு சின்ன குழப்பம். என்னோடய 2 வேர்ட்ஸுமே உண்டாயிட்டுது. பட் எது ஃபர்ஸ்ட் நேம் எது லாஸ்ட் நேமில் ஐடென்டி பண்ணுறதுக்கு எனக்கு இங்கே கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன செய்யறேன்னு சொன்னால் இடையில இன்னொரு இடம் சேர்க்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நேமில் B3 ஃபர்ஸ்ட் ஆகணும், C3 செகண்ட் ஆகணும்னு கொடுத்தேன் இல்லையா. இந்த 2க்கு இடையில எனக்கு கம்மா கொடுத்து டபுள் கட்டுக்குள்ளே ஒரு கொஞ்சம் ஸ்பேஸை இன்புட் பண்ணுங்க. அதில் அந்த ஸ்பேஸுக்கு பதிலாக ஒரு டாட் இன்புட் பண்ணுங்கள். எதை கொடுக்குறதுனாலும் ஒரு டெக்ஸ்ட் டபுள் கட்டுக்குள்ளே வரும். இப்போ பாருங்கள், அங்கே உங்களுக்கு ஃபுல் நேம்னு சொல்லியிருக்க ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்க்குள்ள ஒரு கேப் பண்ணி இன்செர்ட் ஆகிருக்கும். இது அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபுல் நேமை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஓகேவா? இதே இந்த இன்வெர்டர் கம்மா கடையில் இருக்கிற ஸ்பேஸுக்கு பதிலாக நீங்கள் டாட்டாக பாய்ப்பீங்களா இருந்தால் எல்லா வேர்ட்ஸுக்கு மேலே டாட் வரும். அப்புறம் திருப்பி ட்ராக் பண்ணணும். எது உங்களுக்கு ஷூட்டபிளாக இருக்குமோ நீங்கள் யூஸ் பண்ண முடியும். செகண்ட் பார்த்தீங்கன்னா நேம் வித் இனிஷியல். அதான் பார்த்தீங்கன்னா இனிஷியலோட எனக்கு பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா, இங்கே பாருங்கள் அப்பாண்ட பேர் ஃபுல்லாக இருக்கு இல்லையா. இதில் இனிஷியலை மட்டும் எப்படி எடுக்கிறது என்றதான் இப்போ ப்ரோக்ராம். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த அப்பாண்ட நேமில் பார்த்தீங்கன்னா முதலாவது எழுத்தை மட்டும்தான் எனக்கு தேவை. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த முதலாவது எழுத்தோடு நாங்கள் என்ன செய்யணும், லாஸ்ட் நேம் சேர்க்கணும். அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு வேர்ட்ஸுக்கு மேலே இருக்க இன்னொரு வேர்ட்ஸை சேர்க்கறதுக்கு கன்கட்னேட் ஃபங்க்ஷன். அதே நேரம் இந்த ஃபர்ஸ்ட் நேமில் இருக்கிற இந்த பேர்களில் முதல் எழுத்தை மட்டும் நான் எடுக்க போகிறேன். அப்போ நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம், லெஃப்ட். ஸோ லெஃப்டையும் கன்கட்னேட்டையும் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அப்படி யூஸ் பண்ணால் நேம் வித் இனிஷியலை காண முடியும். அப்போ நேம் வித் இனிஷியலை வச்சு ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் உண்டாக்குறதுக்கு என்ன ஃபங்க்ஷனோ அதை நாங்கள் டைப் பண்ணுறோம், கன்கட்னேட். ஓகேவா? கன்கட்னேட் எடுத்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நேம் வரணும். ஆனால் ஃபர்ஸ்ட் நேம் ஃபுல்லாக வரணுமா இல்லை ஒரு எழுத்து வரணுமா? ஒரு எழுத்து.
அப்போ நான் அந்த கன்கட்னேட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஃபங்க்ஷனை இன்சர்ட் பண்ணுறேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஃபங்க்ஷனை யாருக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் நேமுக்கு. இந்த ஃபர்ஸ்ட் நேமில் எத்தனை லெட்டர்ஸ் வேணும்? 1. இப்போ ப்ராக்கெட்டை முடிக்க இது லெஃப்ட்டுக்குரிய ப்ராக்கெட். ஓகேவா? சரி, அப்போ எனக்கு முதலாவதுபடி 6 வரப்போகுது. இந்த 6 பக்கத்தில் ஒரு டாட் வரணும்னா நீங்கள் கம்மா கொடுத்து என்ன செய்யுங்க, இன்வெர்டர் கம்மாக்கில் டாட்டை கொடுத்து இன்வெர்டர் கம்மா முடியுங்க, அதில் ஸ்பேஸ் கொடுத்துக்கொள்ள முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸுக்கு பின்னால் டாட் வரப்போகுது. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதோட யாரை சேர்த்து சொல்லணும், லாஸ்ட் நேமு. இப்போ நான் ப்ராக்கெட்டை ஃபினிஷ் பண்ணுறேன், யாருக்குரியது கன்கட்னேட்டுக்குரிய ப்ராக்கெட்டை. இப்போ என்ன பண்ணுற பாருங்க, இனிஷியலோட நேம் வந்து இங்கே இன்செர்ட் ஆகும். ஸோ இது உங்களுக்கு விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ கிளிப்ஸை பார்க்கும்போது மேலே இந்த ஃபார்முலாவை கவனமாக பார்த்து வச்சுக்கொள்ளுங்க, அதில் நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஃபார்முலாக்கள் அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் கோர்ஸ் ரைஸ் நம்பர்னு சொல்லி இந்த தகவலை நான் எடுக்கணும். இந்த தகவலை நான் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட ரைஸ் நம்பர்லேருந்து பாருங்கள். இந்த இதுதான் ஸ்டூடெண்ட் நம்பர் இருக்குல்லையா, இந்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னைக்கு இருக்கிற இந்த 4 இலக்கங்களும் வந்து அவங்க எந்த பேட்ச்ன்றதை காட்டுது. அந்த ஸ்லாஸுக்கு பிறகு வர நடுவில் இருக்கிற வேர்ட்ஸ் இருக்குல்லையா, அவங்க என்ன கோர்ஸ் படிக்கிறாங்கன்றதை காட்டுது. லாஸ்ட்டாக இருக்கிற 3 இலக்கங்களும் வந்து அவங்களோட ரைஸ் நம்பரை காட்டுது. இதுதான் இங்கே டேர்ம்ஸ். இந்த டேர்ம்ஸை வச்சுக்கொண்டு நான் அந்த பேட்ச் கோர்ஸ் ரைஸ் நம்பரை காண போகிறேன். அப்போ உங்களுக்கு எவ்வளோங்க, அப்போ பேட்சை காணணும்னா பேட்ச் எங்கே இருக்குது சொல்லுங்கள். அப்போ முதல் 4 இலக்கங்கள். இப்போ முதல் 4 இலக்கங்களையும் எடுக்கிறதுக்கு என்ன ஃபங்க்ஷன், லெஃப்ட். முன்னைக்கு எந்த எடுக்கணும்னா லெஃப்டா. எந்த டெக்ஸ்ட்டில் காண போகிறீங்க, ஸ்டூடெண்ட் நம்பரில் எத்தனை லெட்டர்ஸ் வேணும், 4. ஸோ ட்ராக் பண்ணிங்கன்னா அவங்க என்ன பேட்ச்ன்றதை இங்கே நாங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளாக டிவைட் பண்ணி எடுக்க முடியும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் அங்கே இருக்குது, மிடில் இருக்குது. அது மிடில் இருக்குது எத்தனை எழுத்துக்கள், 4 எழுத்துக்கள். ஓகேவா? அப்போ ஈக்குவல் இதுக்கு மிடில் எழுத்துக்களை காண்றதுக்கு என்ன ஃபங்க்ஷன், மெட். இந்த மெட்டண்ட ஃபார்முலாவை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன கேட்குது, டெக்ஸ்ட். அவர் யார், ஸ்டூடெண்ட் நம்பர். செகண்ட் ஸ்டார்ட் நம்பர். அதாவது இந்த ஸ்லாஸுக்கு பிறகு தான் எனக்கு கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஸ்லாஸ் வரைக்கும் எத்தனை எழுத்துக்கள், 2 1 2 3 4 5 6வது எழுத்து வந்து தொடங்கணும். ஸோ 6 கொடுக்குறேன். 6வது எழுத்துல இருந்து எத்தனை எழுத்து எனக்கு வேணும், கோர்ஸ் இந்த நேம் வந்து எத்தனை எழுத்துல இருக்குது, 4 எழுத்துல. இப்போ ப்ராக்கெட்டை ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கோர்ஸும் இங்கே இன்செர்ட் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் நம்பர். லாஸ்ட்டாக இருக்க 3 இலக்கங்கள் தான் ரைஸ் நம்பர். ஸோ அதுக்கு பின்னுக்கு இந்த டிவைட் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், ரைட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும் இல்லையா. ரைட் ஃபங்க்ஷன் யாருக்கு யூஸ் பண்ணணும், ஸ்டூடெண்ட் நம்பருக்கு. எத்தனை எழுத்துக்கள் வேணும், 3. இப்போ இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் நம்பர் இன்செர்ட் ஆகும். அப்போ நாங்கள் ஃபங்க்ஷனில் பார்த்த கிளாஸஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸை வச்சுக்கொண்டு நான் இப்படி ஒரு அசம்பிளி இருந்தேன். இதில் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நான் நினச்சிக்கொள்கிறேன். ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் டேட். ஒரு வந்து எப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களோட டேட் இங்கே இன்செர்ட் பண்ணியிருக்கேன். உங்களோட கோர்ஸ் சரியாக 6 மாதத்தில் ஃபினிஷ் ஆகுதுன்னு வச்சுக்கொள்ளும். எத்தனை மாதத்தில், 6 மாதத்தில். அந்த 6 மாதத்தில் கோர்ஸ் முடியும்னா ஒருத்தர் கேட்குறாரு, தம்பி உனக்கு என்ன டேட்டில் கோர்ஸ் முடியுதுன்னு சொல்லி. அதில் எப்போ முடியுதுண்டு. அப்போ 6 மாதத்தில் முடியுதுன்னு சொன்னால் அவங்க யோசிச்சு பார்க்கணும் எப்போ முடியுது, அதுக்கு இப்போ ட்ரைனிங்னு சொல்லி அந்த மந்தெல்லாம் கணக்கு பார்க்கணும் இல்லையா. அப்போ தொகையான ஆட்கள் இருக்கும்போது அந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனை பாவிச்சோம்னு சொன்னால் நம்ம ஈஸியாக இந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ கோர்ஸ் கம்ப்ளீட்டட் டேட்டில் வந்து ஈக்குவல் அடிக்கிறேன். டேட்டை வேல்யூட் பண்ணுறதுக்கு என்ன செய்வீங்க, டேட் என்ன ஃபங்க்ஷனை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுவீங்க. இந்த டேட் என்ன ஃபங்க்ஷனை டபுள் கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டாக வந்து பாருங்கள் ஸ்டார்ட் டேட்னு இருக்கலாம். இந்த இடத்துல ரெஜிஸ்டர் டேட்டை கிளிக் பண்ணுவீங்க. ஓகேவா? மந்த்ஸ் என்ற இடத்துக்கு பதிலாக நீங்கள் எத்தனை மாதத்தில் கோர்ஸ் முடியும்னு சொன்னீங்க, 6 மந்தில். அப்போ 6 கொடுத்து ப்ராக்கெட்டை முடிக்கிறேன். கவனம், இந்த ரெஜிஸ்டர் டேட் வந்து ஃபஸ்ட்டாக மந்த், செகண்டாக டே இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தால் தான் இந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யும். இப்போ கவனம், டேட் எப்போவுமே என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டாக மந்த் இருக்கணும், செகண்டாக டே இருக்கணும், தேர்டாக இயர் இருக்கணும். இந்த ஆர்டரில் இருந்தால் தான் இந்த டேட் மந்த்துக்குரிய ஃபங்க்ஷனுங்கள் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணணும். ஓகேவா? அப்போ எந்த பண்ணுறேன். இப்போ ஏதாவது எரர் வந்துச்சுன்னா நீங்கள் விளங்கிக் கொள்ளணும், ஃபஸ்ட்டாக டேட்டையும் செகண்டாக மந்தையும் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி. ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்பர் ஃபார்மெட்டில் இருக்குது. ஏன்னா மேலே ஜெண்டர் என்ற ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ நம்பர்னு குரூப்பில் போய்ட்டு வேறு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஷார்ட் டேட்டுக்கு மாற்றிங்கன்னா டேட் ஃபார்மெட்டுக்கு மாறும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், 10ஆம் மாதம் என்கிட்ட கோர்ஸ் தொடங்கினது. எத்தனை மாதம் கோர்ஸ் முடியணும், 6ஆம் மாதம். இப்போ 10ஆம் மாதம் கோர்ஸ் தொடங்கினா எப்படி கம்ப்ளீட் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது 10ஆம் மாதம் தொடங்கினா 11ஆம் மாதம் 1, 12ஆம் மாதம் 2, 1ஆம் மாதம் 3, 2ஆம் மாதம் 4, 3ஆம் மாதம் 5, 4ஆம் மாதம் 6. அப்போ 4ஆம் மாதம் 12ஆம் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அப்படியே ட்ராக் பண்ணுறேன் எப்போ அவங்களோட கோர்ஸ் முடியும்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இயர் மந்த் எல்லாம் செஞ்சாகும். டே அப்படியே தான் இருக்கும். இதுதான் டேட்டுக்குரிய ஃபங்க்ஷன். இதை யூஸ் பண்ணிட்டு அந்த பேக்கிங் பாக்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் டேட்டெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் டிஜிட்டில் இப்படி தான் பாய்ப்பாங்க.
ஸோ இந்த கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஃபங்க்ஷனில் வந்து ரிமெம்பர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணால் நிச்சயமாக இந்த வீடியோ கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது. இந்த வீடியோ கிளிப் பிடிச்சா தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? அதில் உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி கிளாஸில் இன்னொரு நல்ல மெசேஜை நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.